மிகப்பெரிய இன்னல்களை தடுத்து வருகின்றனர். இங்க இருக்க மக்களை புதிய பேருந்து நிலையத்துக்கு இங்க இருக்க கடைகளை அகற்றி அங்கே கொண்டு செல்லப்பட்டு சரியான முறையில் போக்குவரத்து இயங்காததால் மக்கள் இன்று வரை மிகப்பெரிய இன்னலை சந்தித்து வருகின்றனர். வந்தவாசியில் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினாலே என்ன நடக்குதுன்னா ஒரு முக சுழிப்பு. என்ன காரணம்? நகராட்சி நிர்வாகம் ரொம்ப சீர்கேட்டா இருக்கு. சரி, சட்டமன்றம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ளாட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகமும் அப்படிதான் இருக்கு. இருக்க 24 வார்டுலையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை தேவையான வசதிகளும் செய்து தரப்படவில்லை. குடிநீர் தினமும் வரதில்லை. சட்டமன்றத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் உரையாற்றினார். கிட்டத்தட்ட 13 நிமிஷம் நம்ம சட்டமன்றத்தில் பேசுறாரு. அதுல 3 நிமிஷம் பாத்தீங்கன்னா திமுக புராணம் தான். பெரியார் ஆரம்பிச்சு அண்ணாவை ஆரம்பிச்சு அடுத்தது கலைஞர் அவர்களை புகைப்பாடி கடைசியா உதயநிதி அவர்களை புகைப்பாடி அடுத்த கட்டமாக நமது மாவட்டத்தின் ஐயா ஏவா வேலு அவர்களை புகைப்பாடி கடைசியாக நமது மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் இன்றைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை புகைப்பாடி விட்டு பிறகு மானிய கோரிக்கை சுகாதார மானிய கோரிக்கை என்ற பெயரில் ஒரு டேட்டா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இன்று 1 லட்சம் மகளிர் மருத்துவமனை சென்றாங்கன்னா அளவுக்கு 100 பேர் இறங்குறாங்க. நம்ம தமிழோட அரசோட இலக்கு என்னன்னா 43. இப்ப நம்ம குறைச்சிட்டோம். 39 பேர் தான் 1 லட்சம் பேர் 39 பேர் இறந்து போறாங்கன்றாங்க. இது மாதிரியான கேவலமான ஆட்சிகளை பார்த்திருக்கீங்களா?